எங்கள் அம்மா காலத்தில் சுதந்திரம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு வீரமாக ஒருத்தர் விவசாயத்தில் வந்து மக்களுக்கு செய்யணும், விவசாயத்தை பார்க்கணும், நாட்டுப்பற்று, எல்லாருக்கும் தலைவர் பொறுப்பு கொடுக்கணும், எல்லா மக்களும் நல்லா வைக்கணும். அவர் பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எனக்கு தனியாக தான் நான் வந்திருக்கேன். ரயிலில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு பின்னாடி எங்கள் வீடு இருக்குது. பரவதராஜ சிங்கத்தர், திருநெல்வேலி டவுனு. எனக்கு குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும், காப்பம் வச்சு நடத்தினேன். தாமிர நதியை பாதுகாக்கணும். அடுத்த நமக்கு பெரியவங்கள்லாம் கொடுத்தது இயற்கை வளம், அதை பாதுகாக்கணும். அதை பூரா நம்மளோட அவங்க பேசுகிறாரு. அவர்கிட்ட வீரம் இருக்குது, படிப்பு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற அத்தனையும் அவர்கிட்ட இருக்கிறதால அவர் தலைவராக வரணும் அப்படின்னு எனக்கு இந்த தாமிரபரணி நதி எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் அவர் புகழ்பார். இப்போமே தெரியுது, இன்னும் அவர் நல்லா வருவார். அவருமே உங்களை இளைஞர்களையும் உருவாக்குதார். அப்போ இது மகாத்மா காந்தியோட ஒரு பெரிய பேர் வாங்குவேன். ஒருத்தர் புகழ்ந்தாதான் அன்பன் தன்னை அடைந்தவருக்கெல்லாம் அன்பன். நம்மளோட வரலாறு அதான், தமிழரோட பண்பாடு. எல்லாரையும் சேர்த்துக்கிறோம். கேரளாக்காரனையும் அணைச்சி கொண்டு போகிறோம். எந்த நாட்டிலேருந்து ஒருத்தர் இப்போ சீனாலேருந்து வரான், அவனும் மகாபலிபுரத்தில் சேர்த்துக்கிறோம். அவங்களுக்கு தமிழர்களை பிடிச்சிருக்கு. காரணம் நமக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் மனித நேயமாக இருக்கிறோம். அப்போ அந்த குணம் ஒரு தலைவருக்கு இது வரைக்கும் வரலை. நம்ம பார்த்ததெல்லாம் பணமாக ஒரு பக்கம் சேர்க்குறாங்க. அந்த பணத்தை யாராவது கொண்டு போகிறோமா? ஆனால் இவருக்கு பணமே இல்லை. ஆடு மாடு வளர்க்க விற்று பொழைச்சிக்கிடுவேன், எதுவும் தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு ஒரு தவறு நடக்குன்னா துடிக்காது, அவரையே அவர் அடிச்சுக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தாயாக இருந்து கண்ணீர் வருது. இந்த பிள்ளை நம்ம பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பிள்ளை வரணுமே நம்ம பாரத மாதாவே வேண்டியிருப்பா. புரியுதா? எனக்கு என் பிள்ளைகிட்ட சொல்லலை, எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது. நான் நாங்கள் சேவிப்போம். 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாளை தவிர எங்கேயும் போக மாட்டோம். நெல்லையப்பர் கோயில் தான் நம்ம பிறந்தவர். எங்கள் அப்பா அம்மா பிறந்தது, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் பரம்பரை. திருநெல்வேலிக்கு ஒரு நெல் ரொம்ப முக்கியம். பூரா வித்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஊரில் நெல் விளையிறது அந்த மக்கள் சாப்பிடணும், வெளியூர்லேருந்து வர வேண்டிய அவசியம். இப்போ கர்நாடகா நம்ம நாடு தான், அவங்களுக்கு நமக்கு பகை இல்லை. தண்ணியையும் அடைக்கணும். எல்லாருக்கும் தண்ணி போகுது, மழை பெய்யுது. இப்போ இவங்க யார்? இவங்களை பார்த்தா எனக்கு என் பிள்ளை மாதிரி தோணுது. அது என்ன நம்மளோட பண்பாடு? அது என்ன 2 அணை நானே கட்டணும், சீனா அவங்க அடிக்கான், வெளியமான அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு பசிச்சா இவங்க சாப்பாடு வாங்கி தரணும். எனக்கு உங்கள் பிள்ளை, நான் அங்கேருந்து வரேன், எனக்கு ஒன்று நீங்கள் தானே பார்க்கணும். அந்த மாதிரி மனித நேயம் தான் தமிழ் பண்பாடு. ரயிலில் ஏறி படுத்து வந்துட்டேன். பொள்ளாச்சி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஏன்னே பொள்ளாச்சிங்கிற ஊரே அது என்ன ஆட்சிப்பட்டியா, அது என்னன்னு வாயில் வரல. எப்படி போகணும்னு தெரியல. திண்டுக்கல்ல ஏறி போங்க, நான் திண்டுக்கல்ல இறங்கினேன். திண்டுக்கல்ல இருந்து 3 மணிக்கு வருவோம். நாங்கள் 3 மணிக்கு கோயம்புத்தூர் வண்டியில் ஏற்றி விட்டுட்டாங்க. கோயம்புத்தூர் வந்தாச்சா பாட்டி இல்லையா, வயசானவங்க, தூக்கம் வரும். தூக்கத்தை அடக்கிட்டு அண்ணாமலைக்காக ஏதாவது செய்வோம். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ பேரை எடுத்து வர வேண்டியது இருக்குது. இவர் நம்ம அழிவே கிடையாது. இவர் நல்ல எங்களோட ஆசீர்வாதம். எங்களை மாதிரி அடியார்கள் இருக்காங்க, எதுவும் எங்களுக்கு ஆசை கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், இந்த இயற்கை வளம் பாதுகாக்கணும். கெட்டடம் நமக்கு முக்கியம் கிடையாது, மனித நேயம் வளரணும். ஒவ்வொரு மாணவர்களும் கல்வி எவ்வளோ முக்கியமோ நமக்கு விவசாயம் முக்கியம். நம்ம உண்ணுத உணவை ஒரு இடத்துல வாங்கக்கூடாது. இங்கே விளையிறது இங்கே ஒரு மாமரம் நான் காசு கொடுத்து வாங்கலாமா? வாங்க வேண்டாம், எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கும். அதுபோல் விவசாயத்தை இவர் வளர்ப்பேங்காரு, அது எனக்கு உண்டு. 2வது நாட்டுப்பற்று. ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுப்பற்று கண்டிப்பாக இருக்கணும், ரத்தத்தில் பிளட்டில் இருக்கணும். நம்ம தேசியம் நமக்கே வேணும். தேசியப்பற்று, குடும்பப்பற்று, குடும்பத்தை நல்லா வச்சிருக்காரு. அப்பா அம்மா எல்லாரையும் அணைச்சி போகிறாரு. ஆடு மாடிட்டு அன்பாக இருக்காரு, பார்த்தேன். அது நம்மளோட பண்பாடு, அது இருக்குது. அப்படி அவர்கிட்ட ஒவ்வொன்றுமே எனக்கு அப்படி புள்ளரிக்குது, கண்ணீர் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படி ஒரு மகான் வரணும்னு நம்ம ஆசைப்பட்டோமோ அந்த தகுதி அவருக்கு. யாரையாவது அரசாங்கத்தை ஒரு இழிவாக பேசுகிறாரா? அந்த நாகரிகம் எனக்கு பிடிச்சிருக்கு. யாரையும் திட்டி பேசுகிறது அரசியல் கிடையாது. எதிரியை கூட நம்ம அன்பாக பேசுவோம், அது அவர்கிட்ட இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் பேசுகிறது எல்லாமே பார்க்க முடியல. அவர் பேசுகிறது எனக்கு ரொம்ப நேரம் கேட்க முடியல. ஏன்னா அவ்வளவு ஒரு பேச்சில் இவ்வளோ அவர் பேச வேண்டாம், அவருக்கு உடம்பு சிலம்பு அப்படிலாம் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் பேசினாலே நல்லா இருக்குது. அவர் நல்ல நாட்டுக்கு வரணும், எல்லா மக்களுக்கும் செய்வார்.